போடு போடு போடு. யார் யார் ஏய் ஏய் யார் ஏய் வெற்றி பொறுக்கி போன் கொடு ஏய் ஐயோ ஐயோ ஏய் பொறுக்கி ஏய் ஐயோ ஐயோ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த பரபரப்பான காட்சி சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நடந்திருக்கு. ஒரு பெண் வழக்கறிஞருக்கும் டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் வந்து தீவிரமடைஞ்சு அது கைகலப்பாக மாறி இருக்கு. எதுக்காக அந்த வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, எதுக்காக இப்படி மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க தான் மோகனா. இவங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கடற்கரை ரயில் நிலையத்திலேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் மூலயமா வந்திருக்காங்க. அவங்க வந்து இறங்கின உடனே அங்கே வந்து டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸராக இருந்த ஷல்மா பேகம் அப்படின்றவங்க அவங்க கிட்ட டிக்கெட்டை கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் இன்னொரு ட்ரெயினில் ஏறுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அந்த டிக்கெட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாற்றி சொல்லியிருக்காங்க, என்னன்னா நான் வந்து இன்னொருத்தரை வந்து வழி அனுப்புறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்போனா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டையாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதையும் காட்டலை. இந்த நிலையில தான் டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸரான ஷல்மா பேகம் வந்து அட்வொகேட்டான மோகனாவை அவங்களோட ரூம்க்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதாவது டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸர்ஸ்க்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில், அந்த ரூம்க்கு அழைச்சிட்டு போய் மோகனாவை விசாரிச்சிருக்காங்க. விசாரணை பண்ணும்போது ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்காங்க ஷல்மா பேகம். இதை கவனிச்ச மோகனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மொபைலை தட்டி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள அடிச்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஷல்மா பேகமும் மோகனாவை தாக்கியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் மேலேயும் எழும்பூர் ரயில்வே போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்புறம் டிக்கெட் செக்கிங் ஆஃபீஸரான ஷல்மா பேகம் வந்து போலீசாருக்கு அளித்த புகாரின் பேரில் அரசு ஊழியரை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அப்புறம் அடித்தது, இந்த பிரிவின் கீழே வழக்கறிஞரான மோகனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வழக்கறிஞர் மோகனா அளித்த புகாரில் தகாத வார்த்தையால் பேசினது, அப்புறம் அடித்தது, செல்போனை பறித்தது, இந்த 3 பிரிவுகளின் கீழே ஷல்மா பேகம் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த மோதல் குறித்து ரயில்வே அதிகாரிகள் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அப்புறம் வந்து துறை ரீதியான விரிவான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசாரணை நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா யாரு மேலே தப்பு இருக்கோ அவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார்.